அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை ஒரு 41 நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் 3 பார்வைகளால் 3 வீடுகளை பார்த்து கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். புதனுக்கு செவ்வாய் கடும் பகை. கடந்த 45 நாட்களாக 3ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டை பதிவு செய்தார். தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் கன்னிராசி என்பவர்களுக்கு மன அழுத்தம், வேதனை, டென்ஷன், அதிக உழைப்பு ஏற்பட்டிருந்திருக்கும். 4ஆம் வீட்டிலே அமரக்கூடிய செவ்வாய் தொழில், மனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப் போகிறார். கஷ்டம் பெரும்பாலும் குறையும். செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனை பாரி செய்வார். 4ஆம் இடம் பலமாகிறது. வீடு, மனை, வண்டி, வாகனங்கள், விரயச் செலவுகள் குறையும். சில பேர் வீட்டு மனை வாங்கலாம். சில பேர் புதிய வீடு கட்டலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து ஏற்படுத்துவார். தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சிலருக்கு உங்களுடைய செயல்பாடுகளால் தாயாருக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் ஏற்படும். நீங்கள் கோபப்படுத்தாத மாதிரி கொஞ்சம் நடந்து கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டிலே முதல் 19 நாட்கள் சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது சில பேர் அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக வேதனை தீரும். மன அழுத்தம் குறையும். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது குருபகான் பாரி செய்யும் பொழுது மன அழுத்தம், டென்ஷன், பெரும்பாலும் கஷ்டங்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு குறையும். செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து நேர் 7ஆம் வீட்டை பாரி செய்கிறார். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வையால் மீனத்தை பாரி செய்யும் பொழுது அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள், கோபதாபங்கள் தீரும். நண்பர்கள், உறவினர்கள் வழி நன்மை உண்டு. காதல் மலரும். சில பேருக்கு கெட்ட சவகாசங்கள் விட்டு விலகும். நல்ல நண்பர்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் காட்டுகிறது. செவ்வாய் பகவான் ராகுவை பாரி செய்யும் பொழுது கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் கன்னிராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். பணம் கொடுத்தீங்கன்னா மறுபடி திரும்ப வராது. ராகு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பெரிய ஆசைப்பட்டு பணத்தை கொடுக்காதீங்க, திரும்ப வரவே வராது. மறுபடி செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. விவசாயம், மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு. பயிர் நன்றாக வளர்ந்து மகசூல் கொடுக்கும். உபய வருமானம் சிறக்கும். ஆடு, மாடு, கால்நடை, கோழி உபய வருமானம் சிறப்படையும். 10ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது கன்னி ராசி அன்பர்கள் தொழில் வேலை சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மன அழுத்தம் குறையும். தொழில் வேலையும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனாவே மற்றவர்களுடைய டார்ச்சர் இல்லைனால மனம் சாந்தி அடையும். மனநிலை மகிழ்ச்சி அடையும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. தொழில் வேலை மூலம் லாபங்கள் பன்மடங்கு சம்பாதிக்கலாம். 11ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு லாபங்கள் கூடும், சேமிப்பு உயரும். செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 3 பார்வைகளால் 3 வீடுகளை பாரி செய்கிறார். குரு பார்வை வாங்கி செவ்வாய் பகவான் 3 வீடுகளை பாரி செய்யும் பொழுது 50% பாதக பலன்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு குறைகிறது. 50% பாதகமில்லாமல் நாம் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் பெரும்பாலும் கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது, மற்றவர்களை உயர்த்தியும் பேசக்கூடாது, தாழ்த்தியும் பேசக்கூடாது. ஏன்னா கன்னிராசியின் மேல் கேது பகவான் வந்து கொண்டிருக்கிறார். கேது என்றாலே ஞானம். யாருமே அறியாத புரியாத விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் கேது. 4ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டும்.
காவல்துறை, இராணுவம் போன்ற தொழில் வேலை வாய்ப்புகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து மிக பலமாக இருக்கிறார். கன்னிராசி அன்பர்களுக்கு கடன், நோய், வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான சிக்கல் பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடிடும். கடந்த 6 மாதமாக ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கங்கள் இருந்தால் 4ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து குருபகவான் பார்வை பெறும்போது அந்த வில்லங்க பிரச்சனைகளை தீர்த்து விடலாம். 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தை பார்வை செய்கிறார். அவஸ்தைகள் குறையும், அசிங்க அகுமானங்கள் குறையும், பயம் பதற்றம் இல்லாமல் கன்னிராசி அன்பர்கள் துணிச்சலாக முடிவெடுப்பீர்கள். சனி பகவான் பார்வையில் குருபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குருபகவான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது கன்னிராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை செவ்வாய், சனி, குரு இந்த 3 கிரகங்களுடைய பலாபலன்கள் உங்களுக்கு ஓரளவு கை கொடுக்கிறது. ராசி அதிபதி புதனும் குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரனும் கூட்டணி சேர்ந்து 4ஆம் இடம், 5ஆம் இடம் என்று முன்னோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலனே நடக்கப் போகிறது. நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.